என்ன தான் விரதம் முடிஞ்சாலும் அந்த அம்மா பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி தான் பார்க்காம இருந்தால் தான் நம்மளை வந்து பார்க்காம இருக்க விட்டுருவாங்களாம். ஸோ நல்லபடியாக பாலை உட்காந்து கோர்த்துட்ருந்தேன். எல்லோரும் 5 மணிக்கு 4 மணிக்கு கோர்த்துட்டு கிளம்புவாங்க. நான் கோர்க்க ஆரம்பிக்கிறது எப்படி 7 மணி ஆகப்போகுது. அவ்வளோ பொறுமையாக உட்காந்து கொடுத்துட்டு இதில் எனக்கு பசிக்க வர ஆரம்பிச்சிச்சு. பசிக்கலைன்னா நம்ம வயிறுக்கு தூக்கமே வராது போல். கியாப்பியா கியாப்பியான்னு கத்திட்டு ஒரு 4 கிலோ கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர்த்து 1 கிலோ கூட குறையிற வாய்ப்பே இல்லை. எப்படி பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் ராஜா பகவத்மணி படுத்திருக்காரு. போனால் கோயிலே சாத்திட்டாங்க. கிளம்புங்கன்னு சொல்லி அடித்து பற்றி விடாத குறையாக வந்து பற்றி விட்டாங்க. ஆனால் நாங்கள் கொண்டு போன மாலையை அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு குடுன்னு ஓடிட்டோம். எங்கே போனோன்னா, நானும் எங்கள் அப்பாவும் காளான் வாங்க போனோம். எதுக்காகனா எங்கள் அம்மா காளான் கிரேவி வைக்கலைன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு காளான் கிரேவி வச்சுட்டு குருமா வச்சுட்டு பூரி சுட்டுட்டு என்னோடய கை வித்தைகள்லாம் காமிச்சிட்ருந்தேன். காளான் தோசை அது இதுன்னு நம்ம செஞ்சு கொடுக்குறதெல்லாம் டேஸ்ட்டு பண்ணுவாங்க. அது